சரி, இந்த அஞ்சாம் கேள்வியில் ஐந்தாம் கேள்வி என்றால் மனித உடலில் காணப்படும் பின்வரும் களங்களால் ஆற்றப்படும் தொழில்களை குறிப்பிடுக. இந்த கேள்வி தான் நாங்கள் இன்றைக்கு செய்யணும். ஆற்றப்படும் தொழில்களை குறிப்பிடுக. அப்ப முதலாவது என்ன கேள்வி என்றால் நரம்புக்களம். நரம்புக்களத்தின் மூலம் ஆற்றப்படும் தொழில். அப்ப எங்களுக்கு இது நீங்க உயிரியல் பாடத்தை படிச்சிருக்கீங்க. அதாவது 6ஆம் பாடத்துல படிச்சிருக்கீங்க. நரம்புக்களத்தினால் ஆற்றப்படும் தொழில். அந்த பாடத்தை அடிப்படையாக கொண்டுதான் அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. அப்ப நரம்புக்களத்தினால் ஆற்றப்படும் தொழில் என்ன? சிலர் அனுப்பியிருக்கீங்க. நரம்பு கணத்தாக்கத்தை கடத்தல். சரி, நரம்புக்களம் நரம்பு கணத்தாக்கங்களை ஊடுகடத்தும் கணத்தாக்கங்களை கடத்தல். வெரி குட். சமீஹா, அனிகா, ஷம்லா, ரஸ்மான். ஓகே, வெரி குட். அப்ப நரம்பு களங்களினால் ஆற்றப்படும் தொழில் எழுதி கொள்ளுங்க. எழுதாதாக்கள் அத்தாக்கள் குறிச்சு கொள்ளுங்க. நரம்புக்களம் நரம்பு கணத்தாக்கம் நரம்பு களங்களால் கடத்தப்படுகிறது. அப்ப நரம்பு களத்தினால் ஆற்றப்படும் தொழில் நரம்பு கணத்தாக்கம். ஸ்கிரீனை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். அடுத்த கேள்வி, செங்குருதி களங்களினால் ஆற்றப்படும் தொழில். அதுவும் அதே இடத்துல தான் இருக்கு. செங்குருதி களங்களினால் ஆற்றப்படும் தொழில். செங்குருதி களம் ஒட்சிசன் கொண்டு செல்லப்படுகின்றது. ஒட்சிசனை கடத்தல் அல்லது ஒட்சிசனை கொண்டு செல்லல், ஒட்சிசனை காவல். சரியா? ரெண்டு விடையும் சரி. அல்லது உடல் முழுவதும் ஒட்சிசன் கொண்டு செல்லல். செங்குருதி களம் உடல் முழுவதும் ஒட்சிசன் கொண்டு செல்லல், ஒட்சிசனை கடத்தல், ஒட்சிசனை காவுதல் போன்ற விடைகள் சரி. முடிஞ்ச பிள்ளைகள் எழுதினால் நாங்கள் அடுத்த கேள்விக்கு போகலாம். சரி, அந்த ஒட்சிசன் செங்குருதி களத்தின் தொழில். அடுத்தது ஊதுலை சம்பந்தமான ஒரு கேள்வி இருக்கு. ஊதுலை சம்பந்தமா அந்த ஊதுலை சம்பந்தமான எல்லா கேள்வியையும் வாசிங்க குயிக்கா. செஞ்சா முதலாவது கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க. சரி, மனித வாழ்வில் மிக முக்கியத்துவமான உலோகம் இரும்பாகும். இரும்பினை இரும்புத்தாதில் இருந்து வேறாக்க ஊதுலை பயன்படுத்தப்படுகிறது. அப்ப உபகரணத்துல பேரும் தரப்பட்டிருக்கு. கட்கரி, சுண்ணாம்புக்கல், இரும்புத்தாது Fe2O3. அந்த இரும்புத்தாது Fe2O3க்கு நாங்க என்ன பேரு சொல்லுவோம்? சொல்லுங்க பாப்போம். ஏமடைட். வெரி குட். ஏமடைட். ஏமடைட் பயன்படுத்தப்படும். சரி, ஊதுலையின் மேற்புறத்தில் உள்ள கப்பியின் மூலம் சுமை கீழிறக்கப்பட. சரி, உங்களோட புக்ல இந்த படம் இருந்தாலும் இந்த கப்பி உங்களோட புக்ல தெளிவாக பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்ப இது ஒரு புதிய தகவல் உங்களுக்கு. சரியா? இந்த படத்துல இப்படி கப்பி கப்பி இருக்கு. அப்ப இந்த சுமை இருக்கு. அப்ப தூளாக்கப்பட்ட மூலப்பொருட்களாக போடப்பட்டு படிப்படியாக இறக்கப்படும் என்று சொன்னால் கீழே தான் என்ன இருக்கு? சூடான வழி இருக்கு. அப்ப சூடான வழி காரணமாக இந்த மூலப்பொருட்கள் வெப்பமாக்கப்பட்டு பிரிகை அடைய செய்யப்படும். சரி, அப்ப புக்ல உள்ள படத்தை பார்த்தால் அதுல கப்பிய தெளிவாக அவதானிக்க முடியுமா என்று பார்த்தா அதுல இல்லை. சரி, பார்ப்போம். புத்தகத்தில் உள்ள படத்துல இந்த கப்பி ஒன்று எங்களுக்கு தெளிவா விளங்குது இல்லை. சரியா? ஆனா படத்துல கப்பி விளங்குது. சரி, ஊதுலையின் மேற்புறத்தில் உள்ள கப்பியின் மூலம் சுமை கீழிறக்கப்பட மூலப்பொருட்கள் ஊதுலையின் சென்று தாக்கத்தில் ஈடுபடும் உருவில் XYZ என்பன ஊதுலையின் பிரதான தாக்கங்கள் இடம்பெறும் பகுதிகளாகும். XYZ கீழிருந்து தரப்பட்டிருக்கு. XYZ. அப்ப எக்ஸ்ல கார்பனீர் ஆக்சைடு உருவாக்கும். எக்ஸ்ல கார்பனீர் ஆக்சைடு CO2 உருவாகுது. ஒய்ல கார்பனோர் ஆக்சைடு CO உருவாகுது. ஜெட்ல இரும்புத்தாது கார்பனோர் ஆக்சைட்டால் தாழ்த்தப்படல். இரும்புத்தாது கார்பனோர் ஆக்சைட்டால் தாழ்த்தப்படல் கேள்வியில இருக்கு. இந்த வேலைகள் இந்த பகுதிகளில் இந்த வெப்பநிலை வரும்போது
நடக்கும். சரி, இரும்பு பிரித்தெடுத்தலில் அதிகளவில் பயன்படுத்தப்படும் இரும்பு தாது எது? அதிகளவில் பயன்படுத்தப்படும் இரும்பு தாது, நிறைய இரும்பு தாது இருக்கு. நாங்க படிக்கிறது ஏமடைட் மட்டும்தான். அதை வச்சு எங்களுக்கு விடையளிக்கலாம். அதிகளவில் பயன்படுத்தப்படும் இரும்பு தாது என்னது? கேள்விக்கு விட Fe2O3. அதான் என்ன அதோட பேரு? ஏமடைட். அதிகளவில் பயன்படுத்தப்படும் இரும்பு தாது எதுன்னு கேட்டால் ஏமடைட். சரி, ஊதுலையிடம் படம் இது வரைக்கும் எக்ஸாம்ல வரையிலன்னு நினைக்கிறேன். நியூ சிலபஸ்ல, உங்களுக்குரிய சிலபஸ்ல ஊதுலையிட படம் வர இல்லை. ஆகவே இரும்பு அந்த படத்தையும் கொஞ்சம் நல்லா அவதானிச்சு கொள்ளும். சரியா? ஆக மேலால சூடான வழி போகுது, உங்களுக்கு திரவ இரும்பு வெளியேறல், உருகிய கழிவு வெளியேறல். இந்த கழிவு வாயு எங்களோட புக்ல இந்த மேலால இருக்கு கழிவு வாயு. இதுல கழிவு வாயுங்கன்னு காட்டப்பட்டிருக்கு. எங்களோட புக்ல இப்படி இருக்கு, கழிவு வாயுங்கால போகுதுன்னு சொல்லி. சரி, அப்ப அதை அடிப்படையாகணும். நீங்க வெளியே ஒரு அம்புக்குறி இருந்தால் இங்கே சரி, இங்கே சரி. வெளியே நோக்கி அம்புக்குறி இருந்தால் கழிவு வாயின்னு எடுத்துக்கொள்ளணும். தீச்செங்கற்சுவர். சரி, எல்லைப்படுத்தப்பட்டிருப்பது தீச்செங்கற்சுவர் மூலமாக. சரியா? இதுல பாருங்க, இந்த எங்களோட புக்ல இருக்கு கழிவு வாயு இந்த போடப்பட்டிருக்கு. ஆனால் நாங்க இப்ப செய்யற பேப்பர்ல இருக்கு இங்கனால கழிவு வாயு. தீச்செங்கற்சுவர் எந்த மாற்றமும் இல்லை. சரி, அப்ப அதிக அளவில் பயன்படுத்தப்படும் இரும்புத்தாது ஏமடைட். அடுத்தது நாங்க பார்த்தால் ரசாயன தாக்க வீதத்தினை அதிகரிக்க செய்வதற்கு இங்கு பயன்படுத்தப்படும் இரு நுட்பங்களை குறிப்பிடுக. இப்ப ரசாயன தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும் காரணிகள் 4 அல்லது 5 படிச்சிருக்கீங்க. சரியா? 4 அல்லது 5 படிச்சிருக்கீங்க. தாக்கிகளின் தாக்க மேற்பரப்பு, செறிவு, வெப்பநிலை, வாயுக்களாயின் அமுக்கம், ஊக்கிகள், இப்படி படிச்சிருக்கீங்க. சரியா? இந்த 5 அல்லது 4 விடயங்கள்ல ரசாயன தாக்க வீதத்தினை அதிகரிக்க செய்வதற்கு இங்கு பயன்படுத்தப்படும் 2 நுட்பங்கள். யாராவது எழுதினீங்களா? ஷம்லா, வெரி குட். வேற யாராவது நீங்க செஞ்சிருந்தால் அனுப்பலாம். வெரி குட், அனிக்கு அனுப்பியிருக்கு. அடுத்தாக்கள் செஞ்சாக்கள் அனுப்புங்க. சரி, அப்ப முதலாவது என்னன்னு சொன்னால், நீங்க உங்களோட புக்ல பார்த்தே சொல்லலாம். முதலாவது என்ன செய்யப்படுதுன்னா, மூலப்பொருட்கள் எல்லாம் நுண்ணியதாக, அப்ப குறித்த தேவையான விகிதத்தில் கலக்கப்பட்டு நுண்ணியதாக அரைக்கப்பட்டு மேற்பகுதியினூடாக அனுப்பப்படும். இது ஒரு நுட்பம். நுண்ணியதாக அரைக்கப்பட்டால் தாக்க வீதத்தில் செல்வாக்கு செலுத்தும் என்ன காரணி அங்கு செல்வாக்கு செலுத்துது? நுண்ணியதாக மேற்பரப்பின் அளவு அதிகரிக்கப்படுது. அப்ப நுண்ணியதாக அரைக்கப்பட்டு மேற்பகுதியினூடாக அனுப்பப்படும். இரண்டாவது என்ன விஷயம்? இதுல உயர் வெப்பநிலை ஒன்று பேணப்படுது. அப்ப நாங்க படிச்சிருக்கோம், வெப்பநிலை என்ன செய்யும்? தாக்க வீதத்தை அதிகரிக்க செய்யும். முதலாவது நுண்ணியதாக அரைக்கப்படுகிறது, நுண்ணியதாக அரைக்கப்படுகிறது. இரண்டாவது இதன் வெப்பநிலை அதிகரிக்கப்படுது. இது இரண்டையும் எழுதினால் உங்களுக்கு சரி. பிள்ளைகள் ரெண்டையும் எழுதி கொள்ளுங்க. முதலாவது என்ன செய்யப்படுது? தூளாக்கப்பட்ட அல்லது நுண்ணியதாக அரைக்கப்பட்ட மூலப்பொருட்கள் செலுத்தப்படல். அடுத்ததாக வெப்பநிலை அதிகரிக்கப்படல். மூலப்பொருட்கள் தூளாகி இருத்த பௌதிகத்தன்மை பௌதிக மேற்பரப்பின் அளவு அதிகரிக்கப்படுது. சரியா? இரண்டாவது சூடாக்கப்பட்ட வழி செலுத்தப்படுதல். வழி செலுத்தப்படுவதன் மூலமாக வெப்பநிலை அங்கு அதிகரிக்கப்படுது. சரி, அடுத்த கேள்வி.
பின்வரும் ரசாயன தாக்கங்கள் இடம்பெறும் பகுதிகளை குறிக்கும் எழுத்துக்களை தருக. ரசாயன தாக்கங்கள் இடம்பெறும் பகுதிகளை குறிக்கும் எழுத்துக்களை தருக. கார்பன் தகனத்திற்கு உட்படு. கார்பன் தகனத்திற்கு உட்படல். அப்ப அதுல சொல்லப்பட்டிருக்கு என்னென்ன எங்க உருவாகும் சொல்லி. சரியா, கார்பன் தகனத்திற்கு உட்பட்டால் தான் நீங்க பார்க்கலாம். இந்த தாக்கத்துல கார்பன் தகனத்திற்கு உட்பட்டால் என்ன உருவாகும்? கார்பன் தகனத்திற்கு உட்பட்டால் என்ன உருவாகும்? முதலாவது CO2 உருவாகும். தகனம் என்றால் ஒட்சிசனுடன் தாக்கம் அடையுது. கார்பன் தகனத்திற்கு உட்பட்டால் CO2 உருவாகும். ஆகவே இந்த படத்துல நீங்க பாருங்க, தரப்பட்ட தரவுகள்ல எங்க மேலே நாங்க படத்துல பார்க்கலாம். இந்த இருக்கு எக்ஸ்ல என்ன உருவாகுதுன்னு சொல்லப்பட்டிருக்கு, கார்பனீர் ஆக்சைடு உருவாகுது. அப்ப கார்பன் தகனத்திற்கு உட்பட்டால் அங்கு CO2 உருவாகுது. அப்ப CO2 உருவாகும் இடம், கார்பனீர் ஆக்சைடு உருவாகும் இடமாக எங்களுக்கு எக்ஸ் சொல்லலாம். சரியா, இந்த இடத்துல கார்பனீர் ஆக்சைடு உருவாகுது. அப்ப கார்பன் தகனத்திற்கு உட்படும் இடம் எக்ஸ். இரண்டாவதாக சொல்லப்படுது கார்பனீர் ஆக்சைடு ரசாயன தாக்கத்திற்கு உட்படுதல். இப்ப கார்பனீர் ஆக்சைடு ரசாயன தாக்கத்திற்கு உட்பட்டால், இந்த அங்க தகனம் சொல்லப்படல பாருங்க, கார்பனீர் ஆக்சைடு ரசாயன தாக்கத்திற்கு உட்பட்டால், அப்ப கார்பனீர் ஆக்சைடு வாயு கட்கரியுடன் தாக்கம் அடைந்து கார்பனோர் ஆக்சைடு வாயுவை தரும். அந்த தாக்கம் நிகழும் போது என்ன உருவாகும்? கார்பனோர் ஆக்சைடு உருவாகும். ஆகவே கார்பனோர் ஆக்சைடு உருவாகும் இடமாக இங்க தரப்பட்டிருப்பது Y. இந்த இடத்துல கார்பனோர் ஆக்சைடு உருவாகும் இடம் Y. அவ இந்த கேள்விக்கான விட கார்பன் தகனத்திற்கு உட்படும் இடம் X, கார்பனீர் ஆக்சைடு ரசாயன தாக்கத்திற்கு உட்படும் இடம் Y. சரியா, நாங்க இந்த படத்தை அடிப்படையாக கொண்டு இந்த கேள்விக்கு விட எழுதுவோம். சரி, அடுத்த கேள்விக்கு போவோம். இரும்புத்தாதில் Fe2O3.Al2O3 என்பன காணப்படுகின்ற போது, இரும்புத்தாதில் 2 பதார்த்தங்கள் காணப்படுவதாக தரப்பட்டிருக்கு. கார்பனோராக்சைட்டால் அலுமினியம் தாழ்த்தப்படுவதில்லை. இதற்கான காரணம் யாது? அலுமினியம் தாழ்த்தப்படுவதில்லை கார்பனோராக்சைட்டால. ஆனா கார்பனோராக்சைட்டால தாழ்த்தப்படுவது இந்த Fe2O3 மட்டும்தான். பாருங்க, இது அந்த தாழ்த்தல் தாக்கம். இந்த தாக்கம் பாஸ் பேப்பர்ல கேட்டு வந்திருக்கு. Fe2O3 மட்டும்தான் தாழ்த்தப்படுது. ஆனால் நாங்க Al2O3 வேறாக்குறதுக்கு, பிரித்தெடுக்கிறதுக்கு பயன்படுத்துவது கல்சியம் ஆக்சைடு தான் பயன்படுத்துறோம். கல்சியம் ஆக்சைடு Al2O3 தாக்கம் அடைஞ்சுதான் உலோக கழிவு பொருட்கள் தோன்றுது. சரியா, இந்த உலோக கழிவு தோன்றுது. இதுல குறியீடு CaAl2O4 எழுதலாம். அது வேறொரு இடத்துல தரப்பட அந்த CaAl2O4. இங்க பார்த்தா Al4 வருது இங்க பிராக்கெட்டோட பார்த்தால். ஆனால் இங்க 2 தான் இருக்கு. தாக்கம் சமப்படுத்தப்பட்டால் இந்த இடத்துக்கு இந்த சமன்பாட்டை விட இதுதான் பொருத்தம். சரி, அதை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. சரி, காரணம் என்ன? அதாவது இரும்பு ஒட்சிசனுடன் இரும்பை விட அலுமினியம் தாக்குதிறன் கூடியதுன்னு ஒன்று இருக்கு. இரும்பை விட அலுமினியத்தின் தாக்குதிறன் உயர்வாகும். சரி, அப்படி அதை விட இன்னொரு விட பொருத்தமாயிருக்கு. என்னன்னு சொன்னால், நாங்க கார்பனோராக்சைட்டை போட்டு இந்த ஏலையும் ஓவையும் பிரிக்கிறது கஷ்டம். 2 பேருக்கும் இடையில நெருக்கம் அதிகம். சரியா, சரியான ஒற்றுமை அப்படின்றால் அதுக்கு சரியான விடை என்னென்றால், இது ஒரு உறுதியான ஆக்சைட்டாக காணப்படும். சரியா, இதனால் ஏனெனில் அலுமினியம் ஒட்சிசனுடன் ஒரு வலுவான பிணைப்பை கொண்டிருத்தல். என்னது? இது ஒரு உறுதியான ஆக்சைட்டாகும். அத்துடன் அலுமினியம் ஒட்சிசனுடன் வலுவான பிணைப்பை கொண்டிருக்கும். அதுதான் அங்க காரணம். திரும்ப சொல்றேன், இது ஒரு உறுதியான ஆக்சைடு. உங்களுக்கு தெரியும், ஈரியல் ஆக்சைட்ல படிச்சிருக்கீங்க. இது ஒரு உறுதியான ஆக்சைடு மற்றும் அலுமினியம் ஒட்சிசனுடன் வலுவான அப்படின்னா உறுதியான, அலுமினியம் ஒட்சிசனுடன் வலுவான எழுதலாம், வலுவான பிணைப்பை கொண்டிருக்கும்.
வலுவான பிணைப்பை கொண்டிருக்கும். சரி, சரிதானே? அடுத்தது இப்போ இரும்புத்தாது கார்பனோரொட்சைட்டால் தாழ்த்தப்பட்டு இரும்பு உருவாகும். தாக்கம் பின்வருமாறு. அப்ப இந்த தாக்கம் நீங்க எல்லாரும் கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இது எழுத சொல்லி வந்திருக்கு. இதுதான் அந்த இரும்பு உருவாகும் தாக்கம். இந்த பிரதான விளைவாக Fe இரும்பு உருவாகுது. பக்க விளை பொருளாக கார்பன் நீர் ஆக்சைடு உருவாகுது. பக்க விளை பொருளாக கார்பன் நீர் ஆக்சைடு உருவாகும் தாக்கம். இதுதான் இரும்பு பிரித்தெடுப்புக்கான தாழ்த்தல் தாக்கம். 160 கிலோகிராம் ஏமடைட்டு தாழ்த்தலுக்கு உட்படும் போது, சரியா? இதை 160 கிராம் எடுத்துக்கொள்ளுங்க. சரி, கிலோகிராம் பரவாயில்லை. நாங்க வர விடைய 1000 பெருக்கினா சரி, அதில் கே ஒன்று போட்டா சரி. உருவாகும் இரும்பின் திணிவு யாது? 160 கிராம் ஏமடைட் தாழ்த்தலுக்கு உட்படும் போது உருவாகும் இரும்பின் திணிவு யாது? அப்ப இது புத்தகத்துல இருக்கு இந்த விஷயம். எனக்கு இலவாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது? உருவாகும் இரும்பின் திணிவு. 5வது ஆன்சரை ரிப்பீட் சொல்லுங்க. 5வது தான் இப்ப டிஸ்கஸ் பண்றோம். சரியா? 4வது கேட்டீங்களோ? சரியா? 4வது 5வதா? கிளியரா போடுங்க. சரி, இப்ப கேட்ட 5வதுக்கு தான் நான் டிஸ்கஸ் பண்ண போறோம். 5வதுல என்ன விஷயம்னு சொன்னால் 112 கிலோகிராம் தந்திருக்கு. சரி, நான் இப்ப பார்ப்பேன். அது நாங்க தாக்கவியல் தொடர்ல இருந்து இருக்கக்கூடிய பயன்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, புக்கை வச்சு அவங்களுக்கு இலகுவாக விளங்கிக் கொள்ளையிலும். சரி, இப்ப நீங்க முதலாவது Fe2O3 மூலக்கூற்று திணிவை கணிக்கணும். Fe2O3 மூலக்கூற்று திணிவு. மூலக்கூற்றுக்கு திணிவை கண்டால் Fe எத்தனை? 56 தர 2 சக O3 O16 தர 3. அப்ப எல்லாத்தையும் செஞ்சால் Fe2O3 மூலக்கூற்று திணிவு எத்தனை வரும்? 160 வரும். சரியா? உங்களுக்கு தெரியும் மூல் சமன் திணிவின்கீழ் மூலக்கூற்று திணிவு. மூல் சமன் திணிவின்கீழ் மூலக்கூற்று திணிவு. சரியா? அப்ப இதுதான் அந்த தாக்கம். அப்ப இந்த விஷயங்கள்லாம் தான் இருக்கு. Fe2O3 இவன் நாங்க மூல் விகிதம் பார்க்கணும். இந்த முன்னுக்குள்ளேதான் மூல்னு சொல்றது. சமன்பாட்டுல நாங்க மூளை கண்டுபிடிக்கிறோம்டா இந்த கணக்குமே செய்யாம இந்த முன்னுக்குள்ள பெருமானங்கள். Fe2O3க்கு எந்த பெருமானமும் இல்லை. அப்ப ஒரு மூல்னு அர்த்தமாங்க. CO அதனுடன் 3 தாக்கம் அடையுது. Fe 2 மூல் தாக்கம் அடையுது. CO2 3 மூல் தாக்கம் அடையுது. 1க்கு 3க்கு 2க்கு 3 அப்படின்றால் ஒரு ஏமடைட் தாக்கம் அடைந்தால் அதனுடன் 3 CO தாக்கம் அடையுது. அதன் காரணமாக 2 மூல் Fe விளைவாகுது. அதே நேரம் 3 மூல் CO2 விளைவாகுது. அப்ப இந்த கேள்வியில என்ன கேட்டிருக்குன்னா 160 கிராம் Fe2O3 தாக்கம் அடையும். இப்போ நாங்கள் Fe2O3க்கு மூலக்கூற்று திணிவு கண்டோம். Fe 2 இருக்கு. அப்ப 56 தர 2 112 சக அதனுடன் கூட்டணும் CO அந்த O3 நாங்கள் கூட்டினால் நீக்க வெரி குட் செஞ்சு அனுப்பியிருக்கீங்க. சரி, O3 ஒட்சிசன் 16 தர 3 48 ரெண்டையும் கூட்டினால் 160. அப்ப 160 தான் மூலக்கூற்று திணிவு. இங்க திணிவும் தந்திருக்கு. அப்ப திணிவின்கீழ் மூலக்கூற்று திணிவு 1. அப்ப அதன் அடிப்படையில ஒரு மூல் Fe2O3 ஒரு மூல் Fe2O3 தாக்கமுறை 3 மூல் கார்பனோரொட்சைட்டு தேவை. இதுல கேட்டிருக்கு இரும்பு எத்தனை தேவை. சரியா? இரும்பு எத்தனை தேவைன்னு கேட்கப்பட்டிருக்கு. அப்ப நாங்க பார்ப்போம். இப்ப ஒரு மூல் CO 160 கிராம் மேற்படி தாக்கத்து 2 மூல் Fe தோன்றுகிறது. அப்ப மேல சமன்பாட்டை பார்த்தா உங்களுக்கு 2 மூல். அப்ப 2 மூல்டால் நாங்க திணிவு பாருங்க
2 மோல் என்றால் மூலக்கூற்று திணிவு இரும்புட எத்தனை தரப்பட்டிருக்கு? 56. சரியா? அப்ப நீங்க மோல் சமன் திணிவின் கீழ் மூலக்கூற்று திணிவின் ஒரு சமன்பாடு தெரியும். எம்மின் கீழ், சரியா, எம்மின் கீழ் எம். இப்ப திணி ஒன்று பார்த்தால் சிம்பிள் எம் சமன் திணி ஒன்று பார்த்தால் மோல் தர மூலக்கூற்று திணிவு. மோல் தர மூலக்கூற்று திணிவு. அவை திணிவு சமன் மூல் தர மூலக்கூற்று திணிவு என்றால் Fe2O3க்கு ஒரு மூல் தர 160 கிராம். அதுதான் கேட்டிருக்கு. அப்ப இந்த இதுல மேலதிக கணக்கு ஒன்று நமக்கு தேவையில்லை, ஒப்பிடுறது ஒன்றும் தேவையில்லை, நேரடியாக விட அடிக்கலாம். அப்ப 160 இரும்பு 2 மூல் தோன்றது. அப்ப மூல் தர மூலக்கூற்று திணிவுன்னு சொன்னேன். மூல் 2 மூலக்கூற்று திணிவு 56. அவை Fe தோன்ற போகுது 112 கிராம். அவ்வளவுதான். சரியா? 112 கிராம். இது கிலோகிராம்ல கேட்டால் நீங்க கிலோவாக, அதாவது கிலோகிராம் கிலோகிராமுக்கு மாத்திரை தேவையில்லை, கிலோகிராம்ல கே ஒன்றை சேர்த்து விட்டா சரி. விளைஞ்ச பிள்ளைகள், இப்ப ஏற்கனவே 160 கிராம் ஒரு மூலுக்கு Fe2O3 ஒரு மூலா இருந்தால் 2 மூல் இரும்பு தோன்றும். 2 மூல் என்ன தோன்றும்? Fe தோன்றும். அப்ப நாங்க மூலுக்கான சமன்பாடு எம் சமன் என்எம். அப்ப Fe2O3 மூல் 1, மூலக்கூற்று திணிவு 160. அப்ப அதுல திணிவு 160 கிராம். அப்ப இது சமன்பாட்டின் அடிப்படையில உள்ளது. சரியா? அதுதான் கேள்விக்கும் வந்திருக்கு. இப்ப ஒரு மோல் Fe2O3 தாக்கமடையும் போது இங்கால 2 மோல் Fe வருகுது. 2 மோல் நீங்க சமன்பாட்டில் இப்ப நாங்க பார்த்தோம் 2 மோல் Fe வருகுது. அப்ப Fe திணிவுக்கான என்ன செய்யணும்? மூல் தர மூலக்கூற்று திணிவு. Feயின் மூலக்கூற்று திணிவு 56, மூலத்தின 2. அப்ப மூல் தர மூலக்கூற்று திணிவு 56 தர 2 எத்தனை? 112. சரியா? இது 112. ஆனா இதுல 160 வராம உதாரணத்துக்கு 320 அப்படி வந்தா தான் நாங்க என்ன செய்யணும்? ஒப்பிடணும். சரியா? உதாரணத்துக்கு 160 கிராமுக்கு, இப்ப நான் இது கணக்கு அப்பால் போறேன், கேள்வி மாறி வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறேன்? 160 கிராமுக்கு 112 கிராம் வருமாக இருந்தால், சரியா, 112 கிராம் வருமாக இருந்தால் நாங்க கண்டுபிடிக்கணும் 320 கிராம் போட்டால் எவ்வளவு வரும்? 320 கிராமாக இருந்தால் எவ்வளவு வரும்? சரியா? இது கேட்கல உங்களுக்கு. இப்ப 160 தர 2 320. அப்ப 112 தர 2 224 கிராம் வரும். சரியா? 2016ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா இது போல ஒரு கேள்வி இருக்கு. சரியா? இப்ப நான் அடுத்த செஷன்ல உங்களுக்கு காட்டுறேன் அந்த 2016ஆம் ஆண்டு கேள்வி. சரி, டவுட் இருந்தால் அந்த கேள்வியை காட்டும் போது பாருங்க. இப்ப நாங்க திரும்ப ஜாயின் ஆகும்போது அந்த கேள்வியை நான் காட்டுறேன். சரி, இப்ப அடுத்தது பார்ப்போம். சூழலுக்கு வெளிவிடப்படும் கார்பனீர் ஆக்சைட்டின் அளவை மூல் எண்ணிக்கை குறிப்பிடு. கார்பனீர் ஆக்சைடு. சரி, நாங்க இப்ப 2 பக்கமும் கிராம் கிலோகிராம் என்பதனால அந்த அலகு மாற்றம் செய்ய தேவையில்லை. சரி, எங்க கிலோகிராம் என்றால் இது எவ்வளவு கூடுதோ அங்கால பக்கம் அதே அளவு கூடும். சரி, இப்ப கேட்கப்பட்டிருக்கு கார்பனீர் ஆக்சைட்டின் அளவு. இது எங்களுக்கு தரப்பட்டிருக்கு, புக்ல உள்ள கேள்வி தான் கேட்டிருக்காங்க. Fe2O3 160 கிராமாக இருந்தால் கார்பனீர் ஆக்சைடு, பாருங்க, கார்பனீர் ஆக்சைடு 3 மூல் தோன்றுது. அப்ப அதுல மூலக்கூற்று திணிவு 44. அவை நாங்க சொன்னோம் திணிவு சமன் எம் சமன் என்எம். எந்த சமன்பாட ஞாபகம் வச்சுக்கொள்ள? எம் சமன் என்எம். இப்ப மூல் தர மூலக்கூற்று திணிவை பெருக்கினால் சரி, மூல் எத்தனை? கார்பனீர் ஆக்சைடு 3 மூல் உருவாகுது. மூலக்கூற்று திணிவு 44. 3 தர 44 132 கிராம் கார்பனீர் ஆக்சைடு உருவாகும்.
இதில் கேட்கப்பட்டிருக்கு என்ன? கார்பனீர் ஆக்சைடு மூல் எண்ணிக்கை குறிப்பிடுது. சரியா? கார்பனீர் ஆக்சைட்டின் அளவை மூல் எண்ணிக்கையை குறிப்பிடுக. 3 மூல் என்று குறிப்பிட்டால் சரி. இந்த திணிவு கேட்கப்பட்ட அப்ப சமன்பாடு ஒன்றும் தேவையில்லை. இதுல பாருங்க சூழல்களுடைய கார்பனீர் ஆக்சைட்டின் அளவு மூல் எண்ணிக்கை குறிப்பிடுக. மூலத்தின 3 மூல். இங்க 1 மூல் வருவதும் 1 மூல் இருந்தால் இது 3 மூல். சரி, அப்ப நாங்க 160 கிராம் போட்டு செய்ய சொன்னேன். ஆகவே 160 கிராமாக இருந்தால் இது 1 மோல். ஆகவே இது 3 மோல். சரி, இப்ப நாங்க பி கேள்வி செய்வோம். பி கேள்வி செஞ்சாக்கள் கண்டுபிடிச்சா அனுப்புங்க பாப்போம் விடைய. ஆய்வுகூடத்தில் 3 உலோகங்களின் ரசாயன இயல்புகள் பின்வருமாறு. ஐதான அமிலங்களுடன் தாக்கமுற்று ஐதரசன் வாயுவை தரும். சுடுநீருடன் தாக்கமுறாது, ஆனால் கொதிநீராவியுடன் வெப்பமேற்றும் போது தாக்கமுறும். இதற்காக 2 உலோகங்கள் உங்களோட புக்ல இருக்கு. கண்டுபிடிச்சாக்க சொல்லுங்க பாப்பா. அது 2 உலோகம் என்னென்று. இவ்வாறான இயல்புகளை கொண்ட 2 உலோகங்கள் காணப்படுது. யாரு கண்டுபிடிச்சீங்க? கண்டுபிடிச்சாக்கள் சொல்லலாம். இல்ல. சரி, பாருங்க. அலுமினியம், நாகம் என்பன குளிர் நீருடனோ கொதி நீருடனோ தாக்கம் உறுவதில்லை. கொதி நீராவியுடன் வெப்பமேற்றும் போது அவ்வுலோக ஆக்சைட்டுகளையும் ஐதரசன் வாயுவையும் தரும். அப்ப இந்த கேள்வியில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? சுடுநீருடன் தாக்கம் உறாது, அதாவது கொதி நீராவியுடன் வெப்பமேற்றும் போது தாக்கமுறும். ஆகவே இந்த இடத்துக்கு நாங்க எது எடுக்கணும்? இது அலுமினியமாக இருக்கலாம் அல்லது நாகமாக இருக்கலாம். முதலாவது கெஸ் பண்ணியாச்சு. சரியா? இரண்டாவது, செங்கபில நிற உலோகம் இரசத்தினை விட தாக்குதிறன் உயர்ந்தது. செங்கபிலம் இரசத்தினை விட தாக்குதிறன் உயர்ந்ததுன்னா என்ன உலகம்? செப்பு. செப்பு. வெரி குட். அப்ப இந்த இடத்துக்கு செப்பு. குளிர் நீருடன் உக்கிரமாக தாக்கமுற்று வன்கார கரைசலை தரும். என்னது? சோடியம். சரியா? வன்கார கரைசல் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. சரியா? NaOH தரும். இப்ப இதை அடிப்படையாக கொண்டு கேள்வி விட எழுதணும். இதுல அலுமினியம் வருமா ZN வருமாண்டு கீழே நாங்க கேள்விகளை பார்த்து கொண்டு போகும்போது எங்களுக்கு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ள. சரியா? இப்ப அலுமினியம் நாகம் நாங்க எடுத்துட்டோம். மேற்குறித்த உலோகங்களை தாக்குதிறன் அதிகரிக்கும் வரிசையில் எழுதுகிறோம். சரியா? அதிகரிக்கும் வரிசையில் எழுதுறென்றால் குறைந்தத்திலிருந்து கூடினத்தில் எழுதணும். அங்க தாக்க வீதம் குறைந்தது முதலாவது என்ன வரும்? Q. அடுத்தது P. அடுத்தது R. QPR. அப்ப முதலாவது விடையை நீங்கள் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். QPR. சரி, குறித்த உலோகங்களின் தாக்குதிறன் அடிப்படையில் எவ்விரு உலோகங்களுக்கு இடையில் ஐதரசன் காணப்படும். இதுல எந்த உலோகங்களுக்கு இடையில ஐதரசன் காணப்படும்? ஆம், Pக்கும் Qக்கும். சரி, அல்லது Qக்கும் Pக்கும் இடையில் தாக்க விதத்தொடரில், அதாவது QP என்ன?
Zn செப்பு என்பவற்றுக்கு இடையில தான், அல்லது அலுமினியம் செப்பு என்பவற்றுக்கு இடையில தான் ஐதரசன் வாயு காணப்படும். சரி, மேலே குறிப்பிடப்பட்டுள்ள உலோகங்களுக்கிடையே பின்வரும் இயல்புகளுக்கு பொருத்தமான உலோகத்தை இனங்கண்டு எழுதுக. அப்ப மேலே குறிப்பிடப்பட்டது இந்த 3 எழுத்துக்கள்ல ஒரு எழுத்து தான் வரும். இரும்பு துருப்பிடித்தலை தவிர்க்க இரும்பின் மீது முலாமிட பயன்படும். முலாமிட பயன்படுவது அலுமினியமா நாகமா? நாகம். சரி, நாகம். நாகம். அப்ப என்ன எழுத்து? பி. அப்ப எங்களுக்கு இப்ப இங்க விடையா வரப்போறது அலுமினியம் இல்ல நாகம், நாங்க முடிவு எடுத்துட்டோம். சரியா? முலாமிட பயன்படுவது நாகம் என்பதனால இரும்பு முலாமிட பயன்படும். அப்ப என்ன எழுத்து போடணும்? பி. பரஃபின் எண்ணெய்களுள் சேமித்து வைப்பதன் மூலம் பாதுகாக்கப்படும். என்னது? சோடியம். சோடியம். பரஃபின் மற்றும் வேற என்ன? மண்ணெண்ணெய். பரஃபின் மற்றும் மண் எண்ணெய். ஆக இந்த இடத்துக்கு நாங்க சோடியம் எழுதுற இல்லை, என்ன எழுதணும்? ஆறுன்னு எழுதணும். சரி, இந்த இடத்துக்கு ஆர். நீல நிறமான கியூவின் சல்பேட்டின் நீர்க்கரைசலினுள், அது என்ன சல்பேட்? செப்பு சல்பேட். வெரி குட், செப்பு சல்பேட். நீர்க்கரைசல் உலோகம் பி இன் துண்டு இடப்பட்டது அப்படின்னால் நாகம் இடப்பட்டது. குறித்த சந்தர்ப்பத்தில் கிடைக்கும் இரு அவதானங்களை குறிப்பிடுக. இரு அவதானங்கள் சொல்லுங்க பார்ப்போம். 2 அவதானங்கள் இருக்கு. கரைசலின் நீல நிறம் குறைவடையும். செங்கவில நிற வீழ்படிவும். வெரி குட், அது 2 தான் அவதானம். கரைசலின் நீல நிறம், அதாவது செப்பு சல்பேட் செப்பாக மாறும் போது என்ன நடக்கும்? நீல நிறம் குறைவடையும். அப்ப முதலாவது விடையாக நீங்கள் கூறலாம், கரைசலின் நீல நிறச்செறிவு படிப்படியாக குறைவடையும். நீல நிறச்செறிவு படிப்படியாக குறைவடையும். அத்துடன் செங்கபில நிற வீழ்படிவு தோன்றும். செங்கபில நிற வீழ்படிவு தோன்றும். இது 2 தான் அந்த அவதானம். செப்பு சல்பேட் கரைசல் நீல நிறம். அப்ப நாகத்துண்டை நாங்கள் சேர்க்கும் போது செப்பு சல்பேட்டு கரைசலின் நீல நிற செறிவு படிப்படியாக குறைவடையும். அதே நேரம் செங்கபில நிற வீழ்படிவு தோன்றும். சரி, இதுல Zn சல்பேட் நாக சல்பேட்டுடன் செப்பு மாற்றம் எதனையும் அவதானிக்க இயலாதுன்னு போட்டிருக்கு. காரணம் என்ன? காரணம் என்ன? தாக்குதிறன் செப்பை விட Zn தாக்க வீதம் அதிகம். அப்ப தாக்குதிறன் கூடிய உலோக உப்பு கரைசலில் இருந்து தாக்குதிறன் குறைந்த உலோகம் ஒன்றினால் இதை வேறு பிரிக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல செப்பு சல்பேட் தாக்குதிறன் Zn விட செப்புக்கு குறைவு. ஆகவே தாக்குதிறன் குறைந்த உலோக உப்பு கரைசலில் இருந்து தாக்குதிறன் கூடிய உலோகம் ஒன்றுக்கு அதை பிரிக்கலாம். இது 4 வகையான ரசாயன தாக்கத்துல இது என்ன வகையான தாக்கம்? ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். வெரி குட், ஒற்றை இடப்பெயர்ச்சி தாக்கம். சரி, நாங்க கேள்விக்கு போவோம். அவதானங்கள் 2 குறிப்பிடுக. நாங்க பார்த்துட்டோம். சரிதானே? அவதானம் பார்த்தாச்சு. செங்கபில நிற வீழ்படிவு தோன்றும். நீல நிறச்செறிவு படிப்படியாக குறைவடையும். இரும்பு துருப்பிடித்தலை தடுக்க கியூவினை பயன்படுத்த முடியாது எனினும் கியூ செப்பை பயன்படுத்த முடியாது எனினும் பீனை பயன்படுத்த இயலும். இதற்கான காரணம் பீன் என்ன? நாகத்தை பயன்படுத்தலாம். இதற்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்கு. சொல்லுங்க பாப்போம், காரணம் என்னது? கியூவினை விட பீரும் தாக்குதிறன் கூடிய. அதாவது தாக்குதிறனை வச்சு நாங்க அடிப்படையாக எழுதணும். கியூவை விட தாக்க வீதம் எதுக்கு அதிகம்? பீக்கு அதிகம். அல்லது கியூ தாக்க வீத தொடரில் கீழே காணப்படுகிறது. கியூ தாக்க வீத தொடரில் பியை விட கீழே காணப்படுகிறது. அதனால அர்ப்பண உலோகமாக தொழிற்பட முடியாது. மின் ரசாயன பாடத்துல படிச்சிருப்பீங்க 11ஆம் ஆண்டு ஆட்கள். அர்ப்பண உலோகமாக தொழிற்பட. இரும்புக்கு நாகத்தை நாங்க முலாமிட்டால்
அது என்ன செய்யும்? இரும்பு பாதுகாக்கப்படும். அங்க அர்ப்பண உலோகமாக நாகம் காணப்படும். சரியா? அப்ப என்ன விஷயம் எழுதணும்? கியூவை விட தாக்க வீதம் பிக்கு அதிகமாகும், அல்லது பி தாக்க வீத தொடரில் பியை விட கியூ கீழே காணப்படுவதனால் கியூவினால் அர்ப்பண உலோகமாக தொழிற்பட முடியாது. இந்த தாக்க வீத தொடர் அடிப்படையாக வச்சு எழுதினால் சரி. கியூவை விட தாக்க வீதம் பி அதிகம், அல்லது பியை விட கியூ தாக்க வீதம் குறைவு. இதனால் கியூவினால் அர்ப்பண உலோகமாக தொழிற்பட முடியாது. அதாவது செப்பு. சரி, இப்ப சொல்லுங்க பார்ப்போம். நாங்க இப்ப இரும்புக்கும் இந்த நாகம் பூசுற செயற்பாடு, நாகம் முலாமிடும் செயற்பாடுக்கு என்ன பேர்? கல்வனை